எத்தனை பேர் இவங்கள மாதிரி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. இவங்க பேரு பலக் முச்சல். இவங்க ஒரு பிளேபேக் சிங்கர். இவங்களுடைய பாடல்கள் மூலமா கிட்டத்தட்ட 3000 குழந்தைகளை காப்பாத்திருக்காங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்படி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வர்ற 3000 குழந்தைகளுக்கு ஹார்ட் ஆபரேஷன்ல இருந்து அவங்களுக்கு தேவைப்படுற சின்ன சின்ன உதவிகளை கடந்த 15 வருடங்களுக்கு மேல செஞ்சுட்டு வர்றாங்க. இவங்க பண்ற ஒரு கான்செப்ட் மூலமா கிடைக்கிற பணத்தை வச்சுதான் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு உதவி பண்ணிட்டு வர்றாங்க. சொல்ல போனா ஆரம்பத்துல ஹார்ட் சர்ஜரி பண்றதுக்காகவே கான்செப்ட்லாம் நடத்தி 300 குழந்தைகளுக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய பாடல்கள் வைரலாக அது மூலமா வர பணத்தை இன்னைக்கும் இந்த மாதிரி அண்டர் பிரிவிலேஜ்டு ஃபேமிலிஸ்ல இருந்து வரக்கூடிய குழந்தைகளுக்காக செலவு பண்ணிட்டு வர்றாங்க. எத்தனை பேர் இவங்கள மாதிரி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. இவங்க பேரு பலக் முச்சல். இவங்க ஒரு பிளேபேக் சிங்கர். இவங்களுடைய பாடல்கள் மூலமா கிட்டத்தட்ட 3000 குழந்தைகளை காப்பாத்திருக்காங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்படி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வர்ற 3000 குழந்தைகளுக்கு ஹார்ட் ஆபரேஷன்ல இருந்து அவங்களுக்கு தேவைப்படுற சின்ன சின்ன உதவிகளை கடந்த 15 வருடங்களுக்கு மேல செஞ்சுட்டு வர்றாங்க. இவங்க பண்ற ஒரு கான்செப்ட் மூலமா கிடைக்கிற பணத்தை வச்சுதான் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு உதவி பண்ணிட்டு வர்றாங்க. சொல்ல போனா ஆரம்பத்துல ஹார்ட் சர்ஜரி பண்றதுக்காகவே கான்செப்ட்லாம் நடத்தி 300 குழந்தைகளுக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய பாடல்கள் வைரலாக அது மூலமா வர பணத்தை இன்னைக்கும் இந்த மாதிரி அண்டர் பிரிவிலேஜ்டு ஃபேமிலிஸ்ல இருந்து வரக்கூடிய குழந்தைகளுக்காக செலவு பண்ணிட்டு வர்றாங்க.